Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th சயின்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 6th 7th 8th 9th முடிச்சுட்டு இந்த 1000 PV குவிஸ்ல நம்ம அதை கவர் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு 150 லைனர்ஸ் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ALPJ, NTPC, SSCயா இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்கும் அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். The chemical reaction is single product formed two or more reactant is known as combination reaction. அதாவது ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, ரெண்டு ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்துச்சுன்னா அதுதான் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் A plus B gives C. Decomposition of calcium carbonate to calcium oxide. நம்மளுக்கு என்னென்ன ரியாக்டன்ட் ப்ராடக்ட் வருதுன்னா கார்பன் டை ஆக்சைடு ஹீட் பண்ணும்போது என்ன ஸ்டேட் பண்ணா COC3 ஹீட் பண்ணா நம்மளுக்கு கால்சியம் ஆக்சைடு plus CO2 கிடையாது. இது ஏர்ல போயிடும். அப்போ இது வந்து நம்ம ஆக்சைடு ஃபேமிலியில் வருது, இது வந்து கார்பனேட் ஃபேமிலியில் வரும். ரியாக்ஷன் இன் எனர்ஜி அப்சர்வ் ஆச்சுனாவே அது எண்டோதெர்மிக் தான். ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஏன் ஃபோட்டோசிந்தசிஸ் எக்ஸாம்பிள்னா இது சன்லைட்டை அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்சார்ப்ஷன் நடக்குது, அந்த எனர்ஜி பேர் வந்து எண்டோதெர்மிக். அதே எக்ஸோதெர்மிக்னா ரிலீஸ் எனர்ஜி ஆர் ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து எக்ஸோதெர்மிக். The reaction in element displays another element compound is called displacement reaction. ஆமா, இடப்பெயர்ச்சி நடந்துச்சுன்னா அது displacement reaction. For example, AB C இருக்கு, இங்க வரும்போது AC plus B வந்துரும். இது displacement. Double displacement two types நடக்கும். அதுல ரெண்டு ரியாக்டன்ட்லயும் நடக்கும், ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். இதுதான் இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைப்ஸ் பார்த்தோம்னா டூ டைப்ஸ் இருக்கு. நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் precipitation ரியாக்ஷன். இது வந்து ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் கூட சொல்லுவாங்க. ஃபார்ம்ஸ் சாலிட் ப்ராடக்ட், அது வந்து precipitation ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் இஸ் கெயின் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம சொல்லலாம். ரிடக்ஷனா அப்படியே மாறி இருக்கும், லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் கெயின் ஆஃப் ஹைட்ரஜன். மெக்னீஷியம் ரிப்பன் burns the dazzling white flame in air. ஏரோட ரியாக்ட் ஆகும்போது ரொம்ப குளிர்ந்துட்டு எரியுதா சொல்றாங்க மெக்னீஷியம் ரிப்பன். The process of slow eating up metals due to the attack atmospheric gas is the corrosion. Corrosion னா ஒன்றும் கிடையாது, ரஸ்டிங் தான். இது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஆக்சிடேஷனும் நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும், அதனால அது பேர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வாங்க. ராண்டிசிட்டினா என்னன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்ஸ் ஆயில் இன் த ஃபுட் ரிசல்ட்டிங் பேட் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். அதாவது இந்த கொழுப்பு எண்ணெய் எல்லாம் சேர்ந்து ஆக்சிடேட் ஆச்சுன்னா அது பேர் வந்து ராண்டிசிட்டின்னு வாங்க. ரான்சிடிடி. ஓகே, ஆல்ரெடி நம்ம 9th 6th பார்த்தோம் இந்த ஆசிட் பேஸோட இது டேர்ம்ஸ்லாம். ஸோ ஆசிட் டர்ன் ப்ளூ லிட்மஸ் பேப்பர்ல ரெட் ஆச்சுன்னா ஆசிடு சோ டேஸ்ட்ல இருக்கும். pH வந்து 6.9 சாரி 6.9 இருக்கும். 7னா அது நியூட்ரல். ஓகே, 6.9 அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேஸ். லிட்மஸ் பேப்பர் ப்ளூ ஆச்சுன்னா பேஸ். B ஃபார் பி ஞாபகம் வச்சுக்கோங்க, பிட்டர், ப்ளூ, பேஸ். pH scale measures hydrogen ion concentration in solution. அதே வந்து pOH ன்னு ஒன்று இருக்கு, pOH scale. இது வந்து ஹைட்ரஜன் அயனா H+, இது வந்து ஹைட்ராக்சைடு அயான். எக்ஸாக்ட்லி 7 தான் நியூட்ரல். அசிடிக் சொல்யூஷன் லெஸ் தென் 7 தான் இருக்கணும். பேசிக் சொல்யூஷன் கிரேட்டர் தென் 7 இருக்கணும். ஓகே, அன்டாசிட்னா நம்ம ஜெலிசில்லாம் கொடுப்போம்ல டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த அன்டாசிட்ஸ். அதுக்கு மெயின் காம்போனன்ட் மில்க் ஆஃப் மெக்னீஷியா. மில்க் ஆஃப் மெக்னீஷியாக்கு நம்ம பார்த்தோம்னா MgOH2 யூஸ் பண்ணலாம், இல்லை AlOH3 யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷியா தான். டூத் டீகே, நம்ம வாயில் இருக்கிற அந்த சலைவாவோட pH வந்து ஆசிடா இருந்துச்சுன்னா நம்மளுடைய டீத் டீகே ஆயிரும். அதனால நம்மளுடைய சலைவா வந்து ஸ்லைட்லி அசிட்டிக், வீக்லி அசிட்டிக்னு நம்ம சொல்லலாம்.
5.5 கீழே போயிடுச்சுன்னா நம்மளுடைய பல்லெல்லாம் டீகே ஆயிரும். Bleaching powder produced by action of chlorine on dry slacked lime. Slacked lime na enna? Calcium oxide plus Cl. இது சேர்ந்து ஃபார்ம் பண்றதுனா வந்து இதுதான் வந்து bleaching powder. Calcium chloride, oxygenated chloride. H2 வந்து வெளியே போயிடும். The baking soda is a chemically known as the sodium hydrogen carbonate. NaHCO3. அதே வாஷிங் சோடானா நம்மளுக்கு வந்து Na2CO3 நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வாஷிங் சோடா கிடைச்சிடும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எப்போ கிடைக்குன்னா ஜிப்சம் வந்து 373 கெல்வின்ல கிடைக்கும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அதே ஜிப்சம்னு பார்த்தோம்னா 2 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். ஆஃப் வாட்டர் மாலிகுல் தான் அது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஜிப்சம்னா 2 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். எந்த டிகிரினா 373 கெல்வின். இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க ஜேஇல. மெட்டல்ஸ் ஆர் மேலியபிள். மெட்டல் வந்து மேலியபிளா இருந்துச்சுன்னா அது வந்து தின் ஷீட் ஆகும். அதே டக்டைலா இருந்தா தின் ஒயர் ஆகும். எக்ஸாம்பிள் நம்ம கோல்டு, சில்வர், காப்பர் இதெல்லாமே பார்த்திருப்போம். சில்வர் அண்ட் காப்பர் தான் பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஹீட்டை கண்டக்ட் பொறுத்த வரைக்கும் சில்வர், காப்பர் வந்து ரொம்ப பெஸ்ட். நான் மெட்டல்ஸ் லைக் அயோடின். அயோடின் மட்டும்தான் நான் மெட்டல்லையே லஸ்ட்ரஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு. லஸ்ட்ரஸ்னா ஷைனிங் தன்மை இருக்கிறது. நான் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்னா மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டி தான் வந்து இந்த லஸ்ட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து சோனார்ஸா இருக்கும். சோனார்னா சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றது. ஆனா அதை தவிர நான் மெட்டல்ல அயோடின் மட்டும்தான் அந்த ஷைனிங் தன்மையோட இருக்கிற ஒரு பெக்குலியர் கேரக்டர் நம்ம சொல்லலாம். ஆக்சைட்ஸ் ஆஃப் மோஸ்ட் மெட்டல் பேசிக். நான் மெட்டல்ஸ் ஆர் அசிட்டிக். மெட்டல்ஸ்னா என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அயன் அது மட்டும் கிடையாது. மெட்டல்ஸ் சோடியம் ஃபேமிலி, எஸ் பிளாக் எலமெண்ட் எல்லாமே மெட்டல்ஸ் தான் மேக்ஸிமம். நான் மெட்டல்ஸ்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் முக்காவாசி நான் மெட்டல்ஸ் தான். மெட்டலைட்னா அலுமினியம், ஜெர்மானியம், சிலிக்கான் இதெல்லாம் மெட்டலைட் நம்ம சொல்லலாம். ஆம்பிட்ராபிக் ஆக்சைட்ஸ்னா என்ன? ஆம்பினாலே 2 இருக்க போகுது. அப்போ ஆசிடாவும் இருக்கும், பேஸாவும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஆக்சைட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா A2CO3, அதுக்கப்புறம் ZnO. ஜிங்க் ஆக்சைடும் அலுமினியம் ஆக்சைடு. ஆக்வரிஜினியானா HClO NHO3 3:1 ரேஷியோல மிக்ஸ் பண்ற பேர் தான் ஆக்வரிஜினியான்னு சொல்லுவாங்க. அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட், ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. அதனாலதான் அயானிக் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் கோவலண்ட் பாண்டா காட்டிலும். சின்ன பார் வந்து என்னன்னா மெர்குரி சல்ஃபைட்ஸ், Hg வந்து மெர்குரி, S வந்து சல்ஃபர். இது சேர்ந்து என்ன ஒரு காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னா எதோட ஓர்னா மெர்குரி ஓர். அது பேர் தான் சின்ன பார். அலாய்னா என்னன்னா ஹோமோஜினியஸ் மிக்சர். ஓகே, நேத்தே பார்த்தோம். ஹோமோஜினியஸ் மிக்சர்னா யூனிஃபார்ம் கம்போசிஷன் நம்ம பார்த்தோம். 2 or more metals are மெட்டல் ஆர் நான் மெட்டல். ரெண்டுத்துல எது கூட அது கம்பைன் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஜிங்க் பிளஸ் டின்னு, அதுக்கப்புறம் டின் பிளஸ் லெட். இந்த மாதிரி நிறைய அலாய்ஸ் நம்ம பார்க்கலாம். கார்பன் ஃபார்ம்ஸ் கோவலண்ட் பாண்ட்ஸ் பை ஷேரிங் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் ஷேர் பண்றதுனால கார்பன் வந்து கோவலண்ட் பாண்ட் கிரியேட் பண்ணுது. எபிலிட்டி ஆஃப் த கார்பன் டு ஃபார்ம் லாங் செயின், இது பேர் கேட்டனேஷன். RRBல கேட்ட கொஸ்டின் இது. Saturated hydrocarbon contain only single bonds between carbon atoms. Okay, அந்த saturated bond என்னன்னா alkane family. அதே unsaturated bond தான் alkene alkyne. YNE னா 3 bond, ENE னா 2 bond, ANE னா single bond. ஓகே, அந்த சிங்கிள் பாண்ட் வந்து சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்.
2 3 இருந்துச்சுன்னா அது unsaturated hydrocarbon. Homologous series is a group of compounds with same functional group, similar properties. Same functional group na என்ன? ஆசிட், ஆல்கஹால், ஆல்டிகைடு, அதுக்கப்புறம் கீட்டோனு, வேற என்ன பார்க்கலாம்? எத்தனால் நம்ம ஈத்தர் பார்க்கலாம். இது ஈத்தர். அதுக்கப்புறம் எஸ்டரிஃபிகேஷன் சொல்லிட்டு எஸ்தர் பார்க்கலாம். எஸ்தர் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுலாம் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவாங்க. ஹோமோலாகஸ் சீரியல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேர்ந்து ஒரே சேம் ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்துலாம் அது கண்டிப்பா சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கும். ஓகே, எத்தனால் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் டு ப்ரொடியூஸ் த ஹைட்ரஜன் கேஸ். ஓகே, அப்போ கொஸ்டின் கேட்கலாம், ஹைட்ரஜன் கேஸ் வேணும்னா நம்ம எந்த ரியாக்டன்ட் எந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணணும்னு கேட்டோம்னா எத்தனால்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க, C2H5OH. இந்த OHன்றது ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, சோடியம்ன்றது Na. அப்போ இந்த Na என்ன பண்ணுனா இதை ரீப்ளேஸ் பண்ணிடும். Na வந்து தனியா இருக்காது, Na வந்து இந்த ஆக்சைடோட போயிடும். சோடியம் அசிட்டேட்டா ஃபார்ம் ஆகும். சோடியம் அசிட்டேட்டா ஃபார்ம் ஆகி H2 மட்டும் தனியா வந்துடும். இது பேர் என்னன்னா சோடியம் அசிட்டேட். எத்தியானிக் ஆசிட்னாலும் சரி, அசிட்டிக் ஆசிட்னாலும் சேம் தான். அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா என்ன? CH3COH. 2 கார்பன் குரூப் இருக்கனால அது எத்தியானிக்னுவாங்க. இது ஆசிட் குரூப்ல இருக்கனால இது அசிட்டிக் ஆசிட். எஸ்டரிஃபிகேஷன் என்ன? ஒரு ஆசிடும் ஒரு ஆல்கஹாலும் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா எஸ்தர் தான் ஃபார்ம் ஆகும். OHCOH ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா எஸ்டர் தான் வரும். RRB 24ல கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி சோஃபனிஃபிகேஷன்னா ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் சோப் ஃப்ரம் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில் வச்சு. ஸ்கம்ன்றது ஒரு சால்ட் மாதிரி, அது வந்து இன்சாலிபிள், கரையவே முடியாது. எப்போனா சோப் வந்து ஹார்ட் வாட்டர்னா மெக்னீசியம் கால்சியம் பிரசண்டா இருக்கிற இன்சாலிபிள் வாட்டர்ல இருக்கும், ஹார்ட் வாட்டர். இது நம்ம கெமிஸ்ட்ரியில் படிக்கும்போது படிச்சிருக்கலாம். இந்த பாய்லர்ல வந்து அந்த ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது சைடில் வந்து ஸ்கம் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் டோர்பினர் இவர் வந்து என்ன பண்ணாருன்னா 3 ட்ரையாட்ஸை பிரிச்சாரு. ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், இது எல்லாத்துக்கும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கணும். நியூலாண்ட்ஸ் என்ன பண்ணாருன்னா 8 பிரிச்சாரு. உதாரணத்துக்கு இப்போ கால்சியம் எடுத்துட்டாருன்னா ஸ்கிராண்டியம், பேரியம் இதெல்லாம் ஒன்னா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஸ்கிராண்டியம், பேரியம் இதுக்கெல்லாம் 8 கேப் இருக்கனால அதனால ஆக்டேவ்ஸ்னுவாங்க. ஆக்டேவ்னா என்னன்னா அந்த நம்ம சங்கீதத்துல பார்ப்போம் 7 சுரங்கள் 8 சுரங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அதுதான் வந்து ஆக்டேவ்ஸ். ஆக்ட்னா 8. இந்த மெண்டலிவ் பீரியாடிக் டேபிள் இவர் எவ்வளவு கண்டுபிடிச்சோன்னா 63 எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாமிக் மாஸை வச்சு யார் அரேஞ்ச் பண்ணானா மெண்டலிவ்ஸ் தான் பண்ணியிருப்பாரு. மற்றவங்க எல்லாமே அட்டாமிக் நம்பரு இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் பீரியாடிக் ஃபங்க்ஷன் அட்டாமிக் நம்பர். இப்போ இருக்கும் டேபிள் எல்லாமே அட்டாமிக் நம்பரை வச்சு வகைப்படுத்திருக்காங்க. வெர்டிக்கலா இருக்கிறது எல்லாமே குரூப்பு, பீரியடா இருக்கிறது எல்லாமே ஹரிசாண்டல். ஓகே, மொத்தம் 18 குரூப்பு, 7 பீரியட். ஓகே, இப்படி இருக்கிறது எல்லாமே குரூப்பு, இப்படி இருக்கிறது எல்லாமே பீரியட். அடுத்து வேலன்சி ரிமைன் சேம் இன் குரூப் பட் சேஞ்சஸ் அக்ராஸ் பீரியட். பீரியட்னா என்ன சொன்னேன்? இப்படி சொன்னேன், இப்போ 1 2 3 இப்படி போகும்போது மாறும். அதே குரூப்னா இப்படி போறது, இதுல மாறும்போது வேலன்சி வந்து கண்டிப்பா சேமா தான் இருக்கும். ஓகே, the atomic size decreases across a period left to right. atomic size வந்து எப்ப கம்மியாகும்? இப்படி போகும்போது கம்மியாகும். உதாரணத்துக்கு லித்தியம் தான் பெருசா இருக்கும். எதை கம்பேர் பண்றப்பனா கடைசியா என்ன இருக்கு அந்த பீரியாடிக் டேபிள்ல பார்த்தோம்னா நியான் இருக்கும். அதோடைய அட்டாமிக் சைஸோட லித்தியமோட தான் அதிகமா இருக்கும். அதே வந்து கீழே இப்படி போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். டாப் டு பாட்டம் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ லித்தியம் வந்து சின்னதா இருக்கும், சீசியம் வந்து பெருசா இருக்கும். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அட்டாமிக் சைஸ் வந்து ஒரே
பீரியட்ல லெஃப்ட் டு ரைட் போனா கண்டிப்பா அது கம்மியாகும். நான் மெட்டாலிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அக்ராஸ் த பீரியட், சேம் லெஃப்ட் டு ரைட். மெட்டாலிக் கேரக்டர் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் டவுன் த குரூப். கீழே போக போக வந்து நம்மளுக்கு வந்து மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும். மெட்டலாய்ட்ஸ்னா என்ன? மெட்டலாய்ட்ஸ்னா போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் கேரக்டர் இருக்கிறது தான் மெட்டலாய்ட்ஸ். எக்ஸாம்பிள் அலுமினியம், சிலிகான், ஜெர்மானியம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அர்சனிக் கூடிய பார்ஷலாக வரும். பட் இந்த 3 வந்து ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் மெட்டலாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, நம்ம இன்னையோட அந்த சயின்ஸ் சீரியஸ் முடியுது. நாளைக்கு நம்ம பாலிட்டி பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 4 பிளேலிஸ்ட் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது பார்ட் 5ஓட சேர்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் லைட் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு நான் ஈஸியாக எப்படி ஈஸி டயக்ராம் ட்ரிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், செல் டாபிக். செல் டாபிக் நம்ம 6th 7th 8th எல்லாத்துலேயுமே செல் டாப்பிக்கில் வந்து பேசிக்ஸ் வச்சிடுறாங்க. செல் வந்து தான் ரொம்ப நம்மளுக்கு பேசிக் யூனிட், பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் காரணம் இந்த செல் தான். ஓகே, ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன்னா என்ன, 8th நான் சொல்லி கொடுத்துருப்பேன். செல் ஃபுட் மேக்கிங். ஓகே, இது டிபெண்ட்ஸ் ஆன் அதர் சோர்ஸ் ஃபார் ஃபுட். அதர் சோர்ஸுக்கு டிபெண்ட் பண்ணும். சன்லைட்டு, CO2, வாட்டர், இது எல்லாமே வந்து அந்த பிளான்ட் யூஸ் பண்ணும். பிளான்ட்ஸு, ஆல்கே, இதெல்லாம் இதில் வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன வரும்னா எக்ஸாம்பிள் அனிமல், ஃபங்கை, இதெல்லாம் வந்துடும். ஸ்டடி ஆஃப் ஃபங்கை என்ன, மைக்காலஜி. ஸ்டடி ஆஃப் ஆல்கே என்ன, பைக்காலஜி. ஓகே, ஸ்டடி ஆஃப் அனிமல், ஜுவாலஜி. ஸ்டடி ஆஃப் பிளான்ட், பாட்னி. The breakdown food into small pieces into mouth is helped by teeth and saliva. இங்கே தான் வந்து கார்போஹைட்ரேட் டைஜஷன் ஸ்டார்ட் ஆகும். நம்மளுடைய விமில் நீர்லேயே வந்து அந்த ஸ்டார்ச்சை வந்து அமிலேஸ்னு ஒரு என்சைம் இருக்கும், அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணிடும். கேஸ்ட்ரிக் ஜூஸில் என்ன இருக்குன்னா HCl, பெப்சின், மியூக்கஸ். பெப்சின் வந்து எதுக்குன்னா புரோட்டீன் பிரேக் பண்ண. மியூக்கஸ் வந்து என்னன்னா ப்ரொடெக்டிவ் லேயர். ஏன்னா HCl வந்து ஒரு 2 to 3 pHல இருக்கும். 2 to 3 pHல இருக்கும்போது வயிறு புண்ணாயிடக்கூடாது, அதனால தான் சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு காலையில். அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை, மியூக்கஸ் கிளாண்ட் தேவை. ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்டைட் ஆஃப் த கம்ப்ளீட் டைஜஷன் ஆஃப் த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வரும்போது எல்லாமே டைஜஷன் முடிஞ்சிருக்கும். இது வந்து சலைவாலே ஆயிருக்கும், மவுத் பக்கிள் கேவிட்டி. புரோட்டீன் வந்து ஸ்டொமக்கில் ஆகும், இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஆகும். ஃபேட்ஸ்ல என்னவாகும், கார்போஹைட்ரேட்ஸ் வந்து என்னவா மாறும்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், இந்த மாதிரி சுகரா போயிடும். ஓகே, ஏன்னா இதோடைய பயோமாலிகுல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துருந்தோம்னா தெரியும். புரோட்டீன்ஸ் எல்லாமே அமினோ ஆசிட்ஸா மாறிடும். ஃபேட்ஸ் எல்லாமே கொலஸ்ட்ரால், லிப்பிட்ஸா மாறிடும். வில்லி தான் வந்து பார்க்க எப்படி இருக்கும், வயிற்றுல ஃபிங்கர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர். சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் அப்சார்ப்ஷன் ஃபுட் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஃபுட் அப்சார்ப் பண்றதுக்கு அந்த வில்லின்ற அந்த உறுப்பு தான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த பைரப்பேட் இஸ் broken into carbon dioxide, water, energy in mitochondria. பைரப்பேட் வந்து ஒரு சுகர் மாதிரி, அது எப்படி பிரேக் ஆகுதுன்னா CO2, வாட்டர், எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் வந்து ATP. அதுதான் வந்து நம்ம பிளான்ட் சைக்கிள் படிச்சிருந்தா கிரெப் சைக்கிள்னு ஒன்று இருக்கும், 12th படிச்சிருப்போம் கிரெப் சைக்கிள்னு. அந்த சைக்கிள்ல ஒரு 36 ATP ப்ரொடியூஸ் ஆகி 38 வந்து அதில் யூஸ் ஆயிடும். 36 வந்து எக்ஸ்ட்ரா 2 தேவைப்படும். ஆல்வியோலி வந்து என்னன்னா லங்ஸ்ல குட்டியா இந்த மாதிரி லாபியூல் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹீமோகுளோபின் இஸ் ஹை வெரி இன்ஃபினிட்டி ஆக்சிஜன். ஆக்சிஜன் கேரி பண்றது தான் ஹீமோகுளோபின் இருக்கு. அது கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு
நிறைய பிளட் ரிலேட்டடான டிசீஸ் வரும். பிளட் ப்ரெஷர் எதில் மெஷர் பண்ணுவாங்க? ஸ்பிக்னோமேனோமீட்டர். 120/80 தான் நார்மல் ப்ரெஷர். இது வந்து சிஸ்டோல், இது வந்து டயஸ்டோல். டயஸ்டோல்னா என்ன? ரிலாக்ஸ் பண்றது. சிஸ்டோல்னா கான்ட்ராக்ட் பண்றது. பிளேட்லெட்ஸ் ஹெல்ப் இன் த க்ளோட்டிங் பிளட் சைட் ஆஃப் இன்ஜுரி. லிம்ப் வந்து என்னன்னா இதுவும் பிளட் மாதிரி ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான். இது டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது வந்து டிஷ்யூ ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஓகே, இதுல வந்து நிறைய எதிர்ப்பு சக்தி பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ்ல இருந்து இது கிரியேட் ஆகும். டிரான்ஸ்லோகேஷன். டிரான்ஸ்லோகேஷன் எங்க நடக்கும்? எது மூலமா நடக்குன்னா பை ஃப்ளோயம் மூலமா நடக்கும். டிரான்ஸ்போர்ட் த சோலபிள் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த photosynthesis plant. ஏன்னா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜைலம்னா தண்ணி, ஃப்ளோயம்னா இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபுட் எல்லாம் கொடுக்கறது. ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி என்ன? நெஃப்ரான். நியூரான்னா என்ன? நேற்று நான் சொல்லி கொடுத்தேன், நர்வஸ் சிஸ்டத்துக்கு நியூரான். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், இது ரொம்ப முக்கியம். இப்போ நெருப்புனா சுடுதுன்னு சொல்லிட்டு நம்ம உடனே கை எடுக்கிறோம்ல, அது பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். நம்ம மூளைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம முதுகுலையும் இந்த இன்வாலண்டரி ரெஸ்பான்ஸ் இருக்கு. முதுகு இருக்குல்ல, அந்த முதுகு எலும்பு ஸ்பைனல் கார்டு, அதுலயுமே இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இருக்கு. அப்போ நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அவருடைய நாய்க்கு சோறு வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு சலைவா வர ஆரம்பிச்சிருச்சான். அப்போ அந்த ஃபுட்டு பார்த்தோன்னே அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா சலைவா செக்ரேஷன் வந்துருச்சு. அப்போதான் ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நாய்க்கு எல்லாத்துக்குமே அது இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அது ஒரு ப்ரூவன் தியரியா கொண்டு வந்தாரு. அதான் இன்வாலண்டரி ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலஸ். பிரெயின் ஸ்பைனல் கார்டும் சேர்ந்து தான் சிஎன்எஸ்ன்னு சொல்லுவோம். சிஎன்எஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. செரிபெல்லம் எதுக்குன்னா சிறுமூளை, நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற சிறுமூளை. மெயின்டைனிங் த போஸ்டர் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் த பாடி. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆஃப் த பாடி ஆர் ஈக்குபிலிரியம் ஆஃப் பாடின்னு பார்த்தோம்னா இயர் தான் அதுக்கு ரீசன். நம்ம காதில் இருக்கிற அந்த டிம்பானிக் மெம்பரைன் வந்து கரெக்டா வேலை செய்யணும், நம்மள பேலன்ஸ்டா வச்சுக்க. சினாப்ஸ்னா என்னன்னா கேப் பிட்வீன் த டூ நியூரான்ஸ். நியூரான்னா என்ன? இதுதான் நியூரான். அப்போ இது கிட்ட டென்ட்ரான்ஸ், ஆக்ஷன் நம்ம பார்த்திருப்போம். அப்போ இன்னொரு இது இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது பாருங்க, இதுதான் வந்து சினாப்ஸ்னு. கேப் பிட்வீன் டூ நியூரான்ஸ், ரெண்டு நியூரானுக்கு நடுவில் உள்ள கேப். போட்டோட்ராபிசம்னா போட்டோனா லைட்டு, ட்ராபிசம்னா அதோடைய growth. அப்போ லைட் எந்த இடத்துல அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி growth ஆச்சுன்னா அது போட்டோட்ராபிசம். அப்போ ஜியோட்ராபிசம்னா என்ன? ஜியோனா எர்த் ஆர் கிராவிட்டி. கிராவிட்டி டிபெண்ட் பண்ணி growth ஆச்சுன்னா அது வந்து ஜியோட்ராபிசம். ரூட்ஸ் எல்லாம் ஜியோட்ராபிசம். இது வந்து நெகட்டிவ், ஏன்னா டவுன் த எர்த் போகுது. அதே வந்து பிளான்ட்னா பார்த்தோம்னா பாசிட்டிவ், மேல் நோக்கி போகும். ஸோ கொஸ்டின் இதெல்லாம் கேட்கலாம். எப்படின்னா ஒரு பிளான்ட் இருக்கு, எப்படி போகுது பாருங்க, இது போட்டோட்ராபிசம். ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, இது ஜியோட்ராபிசம். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இன்சுலின் வந்து பீட்டா செல்ஸ்ன்னுவாங்க. இது பான்கிராஸ்ல இருந்து கிரியேட் ஆகுது, நம்மளுடைய பிளட் சுகர் லெவல்ல கரெக்டா பண்ணுது. ஆல்பா செல்ஸ்னா என்னன்னா கிளைகோஜன். கிளைகோஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறது குளுக்கோகான் சொல்லுவோம். டெல்டா செல்ஸ்னு ஒன்று இருக்கு, அது நம்மளுக்கு சமோஸ்டோஸ்டாட்டின் வாங்க அது பேரு. தைராக்சின் ரெகுலேட்ஸ் த கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் மெட்டபாலிசம். தைராக்சின் எதில் ப்ரொடியூஸ் ஆகும்னா தைராய்டு மூலமா ப்ரொடியூஸ் ஆகுது, தைராய்டு கிளாண்ட். பிடிட்டரி கிளாண்ட் தான் வந்து மாஸ்டர் கிளாண்ட். இதுதான் நம்மளுடைய மூளையில இருக்கு, நியர் ஹைப்போதலாமஸ், மூளையில இருக்கு. அதுக்கப்புறம் பீனல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கு, இது வந்து ஸ்லீப். ஓகே, இது வந்து ரிதமெட்டிக் ஸ்லீப் ஆர்கன் சொல்லுவாங்க, ஸ்லீப்புக்கான ஒரு ஹார்மோன். growth hormone secreted by pituitary gland தான். binary fission is method of the reproduction in abema. அபிமால நடக்கிறது இந்த binary fission தான் ஒரு sexual reproduction-ஆ இருக்கு அமீபாக்கு. Regeneration is the ability of the organism
டு கிவ் த நியூ இண்டிவிஜுவல். ஆமாம், ரீஜெனரேஷன்னா உதாரணத்துக்கு லிசார்ட் வால், பிளனரியா, இதெல்லாம் கட் பண்ணால் அதே க்ரோ ஆயிரும். பாலினேஷன்னா வந்து நம்ம மரகத தூள், போலன் கிரெயின்ஸ் வந்து ஆன்சர் டு ஸ்டிக்மா, இது வந்து மேலு, இது வந்து ஃபீமேல். இதுக்குள்ள டிரான்ஸ்மிட் ஆகுது பாருங்க, இது பேர் தான் பாலினேஷன். டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் என்னென்ன பார்த்தோம்? செல்ஃப், ஜெனட்டோகேமி, அப்புறம் வந்து கிராஸ் பாலினேஷன். இதுக்கு பேர் வந்து ஜெனோ, இதுக்கு பேர் வந்து ஆட்டோகேமி. பிளாசண்டான்றது என்னன்னா, நம்ம கர்ப்பப்பையில நம்மளுக்கு மேல ஒரு லேயர் அந்த குழந்தையா இருக்கும்போது இது பண்ணியிருக்கும். இதுதான் வந்து மதரோட தொப்புள் கொடியில இது கனெக்ட் ஆயிருக்கும். இது எதுக்குன்னா நியூட்ரிஷனை எம்ப்ரியோ ஃப்ரம் மதர்ஸ் பிளட்ல இருந்து கொடுக்கறதுக்காக அந்த பிளாசண்டா இருக்கும். டிஎன்ஏ காப்பிங் எசென்ஷியல் இன்ஹெரிடன்ஸ் ட்ரைட்ஸ், அதாவது நம்மளுடைய மரபு அணுக்கள்ல இருக்கிற மரபு கேரக்டரை டிஎன்ஏ காப்பி பண்ணி தான் ஆகணும். அப்பதான் வந்து அவங்களுடைய ஜீன் நமக்கு வரும். Variation lead to survival of species over time. இந்த கொஸ்டின் தான் பார்த்துருப்பீங்க. வேரியேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன்ல இருக்கும். கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, டேஷ் சர்வைவல் ஆஃப் ஸ்பீஷிஸ் ஓவர் டைம், அதாவது காலங்காலமா காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்பீசிஸ் மாறிக்கிட்டே வர்றதுக்கு ரீசன் என்னன்னா வேரியேஷன், வித்தியாசம், வேறுபடுதல், இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். ஜிகராஜ் மெண்டல் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். 1853 நினைக்கிறேன். இவர் எடுத்துக்கிட்ட பிளான்ட் வந்து பீ பிளான்ட். ஃபினோடைப்னா பிசிக்கல் ட்ரைட்டு, ஜீனோடைப்னா ஜெனடிக் டைப். உதாரணத்துக்கு டாலு, டிராஃப், இதெல்லாமே பினோடைப். ஜீனோடைப்னா அதோடைய கலரு, இதெல்லாம் ஜீனோடைப் ப்ராப்பர்ட்டி. ஹோமோலாகஸ் ஆர்கன் என்னன்னா பார்க்க வந்து ஒரே மாதிரி இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனா இருக்கும். உதாரணத்துக்கு டால்ஃபின், பென்குயின். Both have flippers. ரெண்டுத்துக்கும் flippers இருக்கும், பட் ஆனால் இது வந்து தண்ணியில தான் இருக்கும், அதோடைய கை அதை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பென்குயின் வந்து அது நடந்து தான் போகும். பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃப்ளிப்பர், பட் பென்குயினுக்கு வேற மாதிரி இருக்கும், டால்ஃபினுக்கு வேற ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கும். அதே அனலாகஸ்னா பேட்ஸ் அண்ட் சீட்டா. ஓகே, கை வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் ஆனால் ஒரே ஃபங்க்ஷன் தான் பண்ணும் ரெண்டுத்துக்குமே, நடக்கிறதுக்கு, இதுக்கு பறக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. நம்ம அனலாகஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, பட் இது போக என்சிஆர்டி 12th தான் இது இருக்கு. ஃபாசில்ஸ் ஆர் preserved remains of living organism from the past. அழிஞ்சு போன பொருள் வந்து அந்த மக்கி போனதுல இருந்து எடுக்கிறது தான் வந்து இந்த ஃபாசில்ஸ். எவால்வேஷன் தான் ஸ்லோ ப்ராசஸ் தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது நம்மளுடைய பரிணாமம் மாறும். Human beings belong to the species Homo sapiens. இது வந்து ஹியூமனோடைய சயின்டிஃபிக் நேம். ரியல் இமேஜ் ஆல்வேஸ் இன்வெர்டட், விர்ச்சுவல் இமேஜ் ஆல்வேஸ் எரெக்டட். இதில் தான் கொஸ்டின் கேட்கலாம். ரியல் இமேஜ்னு வச்சுன்னா கண்டிப்பாக இன்வெர்டடாக தான் இருக்க போகுது. நம்மளுடைய கண்ணில் இருக்க ரெட்டினா கான்வெக்ஸ் லென்ஸு. கான்வெக்ஸ் லென்ஸ்னால என்ன இமேஜ் வரும்? ரியல் இமேஜ் இன்வெர்டட். சென்டர் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்னா என்ன? எந்த இடத்துல சர்ஃபேஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது சென்டர்ல ஒரு ஸ்பெரிக்கல் மிரர்னா போல். நம்மளோட லைட் டாபிக்ல அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல் அண்ட் ஃபோக்கல் பிரின்சிபல் ஃபோக்கஸ்னா அதுதான் வந்து ஃபோக்கல் லென்த். மிரர் ஃபார்முலா என்ன? 1v + 1u + 1f. அதே லென்ஸ் ஃபார்முலா என்ன? 1v - 1u = 1f. அதே மேக்னிஃபிகேஷன் ஒன்று பார்த்துருப்போம். ஆஃப் மிரருக்கு -v/u, ஃபார் லென்ஸுக்கு v/u. இதுக்கு பார்த்துக்கோங்க. ரிஃப்ராக்ஷன்னா என்ன? ஊடுருவுற மாதிரி. இப்போ நான் இங்கே ஒரு பாஸ் பண்ணுறேன், அது இப்படி போகிறது தான் ரிஃப்ராக்ஷன். இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ ஒரு மீடியம் டு அனதர் மீடியம் போகும்போது லைட் பாஸ் ஆகுது. ஸ்னெல்ஸ்னால என்ன? sin I = sin R. இதுதான் வந்து ஸ்னெல்ஸ் லா.
sin of angle incidence equal to angle of refraction. இதை கான்ஸ்டன்ட் பண்றதுக்கு தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஷன் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. கான்வெக்ஸ் லென்ஸ்னா கன்வர்ஜிங் லென்ஸ், கான்வெக்ஸ் மிரர்னா டைவர்ஜிங் மிரர். சேம் கான்கேவ் லென்ஸ்னா டைவர்ஜிங் லென்ஸ், அதே கான்கேவ் மிரர்னா கன்வர்ஜிங் மிரர். ஆல்ரெடி பார்த்த லென்ஸ் ஃபார்முலா. பவர் ஆஃப் லென்ஸ் என்ன? டயாப்டார். ஃபோக்கல் லென்த்ல எப்படி இருக்கும், இது என்ன ரிலேஷன்ல இருக்குன்னா 100 சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின்ல ஃபோக்கல் லென்த் கொடுத்து எவ்வளோ பவர்னு கேட்பாங்க. The precision of vision எவ்வளோனா 1/6 of second. இதெல்லாம் கேட்குற கொஸ்டின் டைரக்ட் என்சிஆர்டி. டைரக்டாவே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அடுத்து அக்காமடேஷனா கண் விலையின் குவியை தொலைவை மாற்ற அமைக்கும் திறன் வெளியேற்றாமை திறன். அதாவது நம்ம சடனா ஒரு பக்கத்துல லேப்டாப் பார்த்துட்டு இருப்பேன், திடீர்னு அங்கிட்டு ட்ரீயை பார்க்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜூம் அவுட் ஜூம் இன் ஆகுதுல, அதுதான் அக்காமடேஷன் சொல்லுவாங்க. அக்காமடேஷனா நம்மளே சொல்லுவோம்ல, தங்குற இடம், இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது. எபிலிட்டி டு த ஐ லென்ஸ் அட்ஜஸ்ட் டு இட்ஸ் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கும். மயோப்பியானா நியர் சைட்னஸ். நியர் சைட்னஸ்னா பக்கத்து பார்வை தெரியும், தூரத்து பார்வை தெரியாது. ஓகே, அப்போ நம்ம அந்த நேமை வந்து நம்ம கரெக்டா பார்த்துக்கணும். நியர் சைட்னஸஸ், பக்கத்து பார்வை தெரியும், தூரம் பார்வை தான் தெரியாது, மயோப்பியா. கான்வேவ் லென்ஸ். அதே ஹைப்பர் மெட்ரோபியானா தூர பார்வை தெரியும், பக்கத்து பார்வை தெரியாது, அது கான்வெக்ஸ் லென்ஸ். அதே மாதிரி நம்ம பிரெஸ் பயோப்பியான் இருக்கும், பைஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிரெஸ் பயோப்பியா, பைஃபோக்கல் யூஸ் பண்ணுவோம். டிசப்ரேஷன் என்ன? ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு காம்பவுண்ட் கலர்ஸ். இது பிரிசம்ல நடக்கும். டிண்டால் எஃபெக்ட்னா என்ன? ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ். கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் மூலமா நடக்கிறது தான் டிண்டல் எஃபெக்ட். சொல்யூஷனா சஸ்பென்ஷன் பார்ட்டிகலான்னு கேட்பாங்க, கொலாய்டல் பார்ட்டிகல் தான் வந்து டிண்டல் எஃபெக்ட் நடக்கணும். ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ டியூ டு ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஓகே, அதே மாதிரி 2 நிமிஷம் சன்ரைஸ் லேட்டாகவும் டிலே ஆகிறதுக்கு காரணமும் அந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் எஃபெக்ட் தான். ஸ்டார் ட்விங்க்லிங் வந்து அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். கரண்டோட ஃபார்முலா என்னன்னா I is equal to QT. நீங்க ஷார்ட்டா QT ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. நம்மளுக்கு தேவை ஃபார்முலா ஞாபகம் இருந்தா போதும். சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் பை டைம். யூனிட் என்ன? சார்ஜோட யூனிட் கூலும். கரண்டோட யூனிட் என்ன? ஆம்பியர். டைமோட யூனிட் செகண்ட். Ohm's law பொறுத்த வரைக்கும் என்ன? V is equal to IR at constant temperature. Resistance depends on length, area, material of conductor. Okay, resistance is equal to resistivity L by A நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து டென்சிட்டியில, இது வந்து கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டிவிட்டி, இது லென்த், இது வந்து ஏரியா. உங்களுக்கு டவுட் வந்தா நம்மளோட எலக்ட்ரிசிட்டி டாபிக் பாருங்க, பிளேலிஸ்ட்ல இருக்கு. In series circuit, the total resistance is sum of the individual. R equal to R1 plus R2 plus R3. இந்த இடத்துல எது நார்மலா இருக்கும்னா கரண்ட் வந்து சேமா இருக்கும் சீரியஸா இருந்துச்சுன்னா. அதே வந்து பேரலல் சர்க்யூட்டா இருந்துச்சுன்னா வோல்டேஜ் சேமா இருக்கும். இங்க வந்து வோல்டேஜ் சேமா இருக்கும். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் என்ன? H is equal to I squared RT. இதை நம்ம எப்படி எழுதலாம்? நம்மளுக்கு ஓம்ஸ் லா தெரியும், V is equal to IR. அப்போ V by R நம்ம இங்க கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா V squared by R squared, இங்க R கேன்சல் ஆயிரும். அப்போ V squared by RT நம்ம சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இங்க இருக்க ஆருக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? V by I சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ V I T. இதுவும் நம்ம சொல்லலாம், இதுவும் நம்ம சொல்லலாம், இதுவும் நம்ம சொல்லலாம். சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாலே நிறைய நம்மளுக்கு ஈஸியா போட்டுற முடியும் இந்த மாதிரி சம். பவரோட ஃபார்முலா என்ன?
வோல்டேஜ் இன்டூ கரண்ட் VI நம்ம சொல்லுவோம். அதே பவர் இன் மோஷன் பார்த்தோம்னா ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி இப்படி சொல்லலாம். ஆர் ஒர்க் டன் பை டைம் நம்ம சொல்லலாம். இது வந்து மெக்கானிக் பிசிக்ஸ், இது வந்து எலக்ட்ரிக் பிசிக்ஸ் பவர். கமர்ஷியல் எலக்ட்ரிக் எனர்ஜினா கிலோ வாட் பை ஹவர் நம்ம பார்த்தோம். எவ்வளவு யூனிட் இருக்கும்? ஜூல் இருக்கும். 1 கிலோவாட் நம்ம இதை பார்த்தோம். மேக்னெட்டிக் லைன்ஸ் எங்க எமர்ஜ் ஆகும், எங்க ஸ்டார்ட் ஆகும்? நார்த் போல் ஆரம்பிச்சு சவுத் போல்குள்ள போகும். சொலினாய்டு இஸ் த காயில் ஆஃப் மெனி சர்க்குலோட்டர்ன்ஸ் இன்சுலேட்டட் காப்பர் ஒயர். சொலினாய்டுனா இதுதான், காயில் மாதிரி இருக்கும். இது சுத்தி சுத்தி நல்லா டைட்டா இருக்கும். எவ்வளோ டோன்ஸ் அதிகமாகுதோ அவ்வளோ அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். Fleming left hand rule gives the force current carrying conductor. Example பார்த்தா எலக்ட்ரிக் மோட்டார். அதே Fleming ரைட் ஹேண்ட் ரூல் பார்த்தோம்னா ஜெனரேட்டர். ஓகே, எலக்ட்ரிக் மோட்டாரோட வேலை என்ன? நம்ம கரண்ட் போட்டோம்னா அது சுத்த போகுது. அப்போ எலக்ட்ரிக் எனர்ஜி டர்ன்ட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. அது சுத்துதுல, அதுதான் மெக்கானிக்கல். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிச்சதுன்னா மைக்கேல் ஃபாரடே. Production of induced current by changing magnetic field. Electric generator என்ன rule follow பண்ணுதுன்னா Fleming right hand rule converts the mechanical energy into the electrical energy. Direct current flows in only one direction. ஒரே direction தான் போகும். அதே AC current பார்த்தோம்னா இப்படியும் போகும், இப்படியும் போகும். Frequency of AC இந்தியால பார்த்தா 50, 60 வந்து எங்கன்னா ஜப்பான்ல இருக்கு, ஹெர்ட்ஸ்ல. எர்த் ஒயர் யூஸ்ட் டு சேஃப்டி மெஷர் ஃபார் எலக்ட்ரிக்கல் அப்ளிகன்ஸ். நம்ம ஒரு ஒயர் மட்டும் பெருசா இருக்கும் இந்த எர்த் ஒயர்னு சொல்லிட்டு. அது எதுக்குன்னா ஷார்ட் ஆகாம இருக்க, சர்க்கியூட் வந்து கரெக்டா இருக்கிறதுக்காக. An ecosystem consists of biotic and abiotic components. Bioticனா living, abioticனா நான் லிவிங், உயிர் இல்ல உயிரற்ற. ப்ரொடியூசர்னா யார் சொன்னா ஓன் ஃபுட்டா ப்ரிப்பேர் பண்றாங்க, ஆட்டோட்ரோப்ஸ் நம்ம சொல்லுவோம். யாரு? பிளான்ட்ஸ், algae இவங்கெல்லாம். Food chain represents the flow of energy from one organism to another organism. For example, paddy. Paddy யார் சாப்பிடும்? கோட்டோ ஏதோ சாப்பிடும். அதை நம்ம யார் சாப்பிடுவோம்? ஹியூமன் சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த ஈகோசிஸ்டம் நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுல. Biological magnification increase the concentration of harmful chemical in food chain. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். Ozone layer protects us from the ultraviolet radiance. அப்போ கொஸ்டின் வந்து எந்த டைப் ஆஃப் ரேடியன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு ஓசோன் லேயர் ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா ultraviolet radiance. Chlorofluorocarbon responsible for ozone depletion. ஓசோன் லேயர்ல ஓட்டுற காரணம் நம்ம யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ் அண்ட் ஏசில இருக்கிற CFC. பயோடிகிரேடபிள்லாம் மக்கிறது. அதை யாரு மக்க வைக்கிறாரா? மைக்ரோ ஆர்கானிசம். அதை வந்து நம்ம டீகம்போசர்ஸ்னு சொல்லுவோம். பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. நான் பயோகிரேடபிள் மக்காதது ரொம்ப நாள் இந்த என்விரான்மெண்ட்ல இருக்கும். எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக். டீகம்போசர் ரீசைக்கிள் நியூட்ரியன்ட் இன் ஈகோசிஸ்டம். டீகம்போசர்னா நம்ம மேல பார்த்தோம்னா பாக்டீரியா, ஃபங்கை. சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் யூசிங் ரிசோர்ஸ் வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஃபியூச்சர் நீட்ஸ். சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம ஃபியூச்சர் நீடுக்காக இருக்கிற ரிசோர்ஸை வச்சு என்ன டெவலப் பண்ணலாம்னு 5 hours நம்மளுக்கு படிச்சிருப்போம். refuse, reduce, reuse, repurpose, recycle. சிப்கோ மூவ்மெண்ட்ல இருந்து ஜேஇல கேட்டாங்க, CBT 2ல கேட்டாங்க. இது எங்க நடந்துச்சுன்னா உத்தரகாண்ட்ல நடந்துச்சு. இது வந்து மரத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த மரத்துக்கிட்ட போய் நிற்பாங்க, மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. The rainwater harvesting helps in the recharging the groundwater. Fossil fuels like coal and petrol non-renewable source. அப்போ renewable sourceனா என்ன? renewableனா புதுப்பிக்கிறது. அதுவே சன் எனர்ஜி ஆர் சோலார் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், அதுக்கப்புறம் ஜியோ பவர். குளோபல் வார்மிங் காஸ்ட் பை இன்க்ரீசிங் கார்பன் டை ஆக்சைடு லெவல். ஆமா, நம்மளுடைய புவி வெப்பம் எதனால் அதிகமாகுது? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகறதுனால தான்.
அப்போ மரம் நிறைய வச்சா கம்மியாகும். ஏன் மரம் நிறைய வைக்கணும்? மரம் வந்து CO2 தான் விரும்பும். O2 நமக்கு கொடுக்கும். CO2 அது ஏன் விரும்புதுன்னா photosynthesis அதை யூஸ் பண்றதுக்கு. Solar energy is the renewable energy source of energy. Biogas mixture of methane, CO2, hydrogen and hydrogen sulfate. இது வந்து 70% இருக்கும். இது 20 to 30 இருக்கும். இது ரொம்ப ஸ்மாலா இருக்கும். 1% கம்மியா இருக்கும். Nuclear energy released during the nuclear fission or fusion. அதாவது சேரும் போதோ பிரியும் போதோ நியூக்ளியர் அந்த ஆட்டம் சேரும் போது நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். விண்ட் எனர்ஜி என்ன பண்ணுது? விண்ட் மில்ஸ் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜினா என்ன? சுத்துறது தான், மோஷன் எனர்ஜி தான். அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது. அது விண்மில் பண்றது. ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜினா ஜென்ரேட்டட் ஃப்ரம் மூவிங் வாட்டர். ஓடுற தண்ணில இருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறது. அண்ட் கடைசி ஸ்லைடா நம்ம பார்க்குறோம். Geothermal energy is heat energy from inside the earth. நம்ம பூமிக்குள்ள இருந்து நம்ம அந்த சூடுல இருந்து எனர்ஜி எடுப்போம். அதுதான் புவி வெப்ப ஆற்றல் நம்ம பார்த்திருப்போம். கான்கேவ் மிரர் நம்ம எங்க யூஸ் பண்றோம்னா சேவிங் மிரர்ஸ் அண்ட் டென்டிஸ்ட். கான்வெக்ஸ் மிரர் வந்து நம்ம வண்டியில ரியர் வியூவர்னு சொல்லுவோம். ரியர்னா பின்னாடி. Light is the electromagnetic wave does not require medium, but sound வந்து mechanical wave need medium. And finally, science help us understand the laws of governing the universe. Okay, இது வரைக்கும் நம்ம 150 9th 10th வந்து 150 மற்ற 3 சப்ஜெக்ட் நம்ம வந்து இது வரைக்கும் 600 லைன்ஸ் பார்த்துருக்கோம். From 6th to 10th NCERT and POQ பேஸ்ல. ஓகே, இது கண்டிப்பா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்து நம்ம பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமி வரிசையாக நம்ம முடிச்சிடலாம். உங்களுக்கு பிடிஎஃப் வேணா டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.